விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொள்கையில் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ விசிகாவுக்கு கொள்கை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. விசிகாவினுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் எங்களுக்கு இல்லை, திமுகவினுடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கை. திராவிடம் தான் எங்களுடைய அரசியல். தமிழ் தேசிய அரசியலாம் போலி தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அப்போ இவ்வளோ நாள் போலி தமிழ் தேசியத்தை ஆதரித்து வந்தாரா திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது பார்த்தீங்களா? ஏன்னா இதே திருமாவளவன் அவர்களிடம் நிறைய பேர் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு கொஸ்டினை வச்சுட்டே இருந்தாங்க. நீங்கள் தானே சார் ராஜபக்சேட்ட போய் கையெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க, நான் கொடுக்கல, வாண்டில் அவர் தான் என் கையை பிடிச்சி இழுத்தாரு, அதில் தான் நான் கை கொடுத்தனே தவிர நானாக கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் பாலு அவர்கள்லாம் இருப்பாங்க, கனிமொழி அவர்கள், இவங்க எல்லாருமே எங்கே போய் பார்த்தாங்க, நம்முடைய இனப்படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்களை கொன்று குவித்து நாடு இல்லாமல் பல இடங்களையும் சுற்றி திரிய வைத்த அந்த பாவி ராஜபக்சேவினுடைய கையை பிடித்து சிரித்துட்டு வந்த நபர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திமுகவை சார்ந்தவர்கள். அதில் இவரும் இருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அந்த நேரம் கூட தமிழர்கள் அவரை மன்னித்து விட்டார்கள், ஆமாம் கைப்பிடிச்சு இழுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நாளடைவில் அதுக்கான வீடியோலாம் வெளியாகும் போது திருமாவளவன் அவர்கள் மீது கோபமடைந்தார்கள் தமிழர்கள். இப்போ வெறும் ஒரு ஓட்டரசியலுக்காக திராவிடம் அப்படிங்கிறத தூக்கி பிடிப்பதற்கு திருமாவளவர்களுக்கு தேவை என்ன வந்தது? ஒருவேளை திமுகவால் பேச முடியாத சில விஷயங்களை இனிமே யார் தான் பேச போறாங்க? விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்கள் தான் பேச போறாங்க.